Hello students, today நம்ம capital structureல third approach பார்க்க போறோம். அதாவது MM approach. இது வந்து Modigliani and Miller approach அப்படினு சொல்வாங்க. இந்த Modigliani and Miller approachல ரெண்டு மெத்தட் இருக்கு. First method வந்து corporate tax இல்லாம போடுறது. ஓகே. செகண்ட் மெத்தட் என்ன அப்படினா corporate tax இருந்துச்சு அப்படினா அந்த சம்ம வந்து MM approach எப்படி போடுறது அப்படினு. இப்போ நம்ம பார்க்க போறது MM approachல first method பார்க்க போறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் 1 நோ கார்பரேட் டேக்ஸ், அதாவது இந்த சம்மில் வந்து கார்பரேட் டேக்ஸ் இல்லை அப்படின்னா இந்த சம்மை எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சம் பாருங்கள். ஃப்ரம் தி டேட்டா கிவன் பிலோ கேல்குலேட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம். ஸோ இந்த கம்பெனியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த MM மாடல் வந்து எதே மாதிரி தான் அப்படின்னா இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சரோட ஃபர்ஸ்ட் அப்ரோச் இருக்குது பார்த்தீங்களா, நெட் இன்கம் அப்ரோச். அந்த நெட் இன்கம் அப்ரோச்சுக்கு நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணீங்களோ வேல்யூ ஆஃப் ஃபர்முக்கு அதே ஃபார்முலா தான் நீங்கள் MM அப்ரோச்லேயும் யூஸ் பண்ண போகிறீங்க. அக்கார்டிங் டு MM மாடல் அவங்களே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ MM மாடலில் நம்ம சம்மை போட போகிறோம். ஓகே, MM அப்ரோச்சும் நெட் இன்கம் அப்ரோச்சில் உள்ள ஃபார்முலாவும் வேல்யூ ஆஃப் ஃபர்முக்கு ஒன்று தான். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர்ஸ்ன்னு போட்டு XY அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் இன்கம், இன்ட்ரெஸ்ட், நெட் இன்கம், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. டோட்டல் S+B அப்படின்னா ஒன்றும் இல்லை, வேல்யூ ஆஃப் ஈக்விட்டியும் வேல்யூ ஆஃப் டிபென்ச்சர் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கம்பெனிக்கு டிபென்ச்சர் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, டிபென்ச்சரும் கொடுக்கல. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்யூம் நோ கார்பரேட் டேக்ஸ் இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை வச்சு தான் நம்ம MM அப்ரோச்சோட ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். ஏன்னா இதில் நோ கார்பரேட் டேக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது MM அப்ரோச்சில் நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் படி அப்ளை பண்ணி போடணும் அப்படின்னு அர்த்தம். ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 12.5%. இப்போ நம்ம சம் போட ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஃபார்முலா நோட் பண்ணிக்கலாம். வேல்யூ ஆஃப் ஃபர்முக்கு என்ன ஃபார்முலானா வேல்யூ ஆஃப் ஃபர்ம் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ப்ளஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெட். இதே ஃபார்முலா தான் நம்ம ஃபர்ஸ்ட் அப்ரோச்சுக்கும் போட்டோம் நெட் இன்கம் அப்ரோச்சில். அதே மாதிரி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி நம்ம கண்டுபிடிக்கும் போதும் நெட் இன்கம் டிவைடட் பை ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து சம்மில் கொடுத்துட்டாங்க. நெட் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா சம்மில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ம் எக்ஸுக்கு 50,000, ஃபர்ம் ஒய்க்கு 40,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறது பொதுவாக சம்மில் கொடுத்துருக்காங்க. ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 12.5. இது நம்ம 100ல் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணியாச்சு. நெட் இன்கம் எக்ஸோட நெட் இன்கம் 50,000யும் ஒய்யோட நெட் இன்கம் 40,000யும் அப்ளை பண்ணியாச்சு. ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து 12.5/100 போட்டோம் அப்படின்னா இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். போட்டோம் அப்படின்னா 0.125 வரும். ரெண்டுக்குமே அது பொதுவு தான். ஸோ இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 4,03,20,000 எக்ஸோட வேல்யூ ஆஃப் ஈக்விட்டியும் ஒய்யோட வேல்யூ ஆஃப் ஈக்விட்டியும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேல்யூ ஆஃப் ஃபர்மோட ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ஆஃப் ஃபர்மில் 4 lakh rupees வந்து மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி, அதாவது இந்த ஃபார்முலாவில் நம்ம இப்போ அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, வேல்யூ ஆஃப் ஃபர்ம் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஈக்விட்டியும் டெட்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ம் எக்ஸுக்கு ஈக்விட்டி நம்ம கண்டுபிடிச்சது 4 lakh இருக்குது. டிபென்ச்சர் வந்து ஃபர்ம் எக்ஸுக்கு வந்து சம்மில் கொடுக்கல. ஓகே, அதனால மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டிபென்ச்சர் வந்து நம்ம நில்லுன்னு போட்டாச்சு. ஃபர்ம் ஒய்க்கு வந்து ஈக்விட்டி 3,20,000 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டிபென்ச்சர் வந்து ஃபர்ம் ஒய்க்கு 2 lakh rupees வந்து சம்மில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் நம்ம அதை எடுத்து இப்போ போட்டுக்கலாம். இப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி வேல்யூ ஆஃப் ஃபர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ஆஃப் ஃபர்ம் வந்து 4 lakh, இதில் வந்து 3,20,000 + 2 lakh போட்டோம் அப்படின்னா 4 lakh and 5,20,000 அப்படிங்கிறது வருது. இப்போ நம்ம வேல்யூ ஆஃப் ஃபர்ம் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. இந்த சம்மில் வந்து வேல்யூ ஆஃப் ஃபர்ம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும். இதில் வந்து என்ன அப்ரோச்சுன்னு ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து MM மாடல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. MM மாடல்னா எந்த மெத்தட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எந்த மெத்தட்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கார்பரேட் டேக்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். நோ கார்பரேட் டேக்ஸ் அப்படின்னா அது ஓகே, இது ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கிட்டு சம் போட ஆரம்பிக்கணும். MM அப்ரோச்சும் நெட் இன்கம் அப்ரோச்சும் ஒரே மாதிரி தான் போடணும். அது ஏன்னா அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா கார்பரேட் டேக்ஸ் வச்சு அடுத்த சம் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி அதுவும் ஈஸி தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.